Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது. அரௌண்ட் சம் 100+ வீடியோஸ் கோடிங்கில் வந்திருக்கு. யூ கேன் கோ செக் அவுட் வேரியஸ் பிளேலிஸ்ட். இன்னைக்கான கொஸ்டின் ரெடியூசிங் டிஷ்ஷஸ். இட்ஸ் அ ஹார்ட் லெவல் கொஸ்டின். நான் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி காமிக்க போகிறேன். ரைட், இட்ஸ் நாட் அ ஹார்ட் லெவல் கொஸ்டின். Right, a chef has collected data on the satisfaction level of his end dishes. Chef can cook any dish in 1 unit of time. Like time coefficient of a dish is defined as the time taken to cook that dish including previous dishes multiplied by its satisfaction level. Right, so இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் டைம் கோஎஃபிஷியன்ட்னு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. தட் வேல்யூ இஸ் நத்திங் பட் த டைம் ஆஃப் ஐ into the satisfaction level of that particular food. Right, return the maximum sum of the like time coefficient that chef can obtain after dishes preparation. Dishes can be prepared in any order and chef can discard some dishes to get his maximum value. So question என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசிக்கலி ஒரு செஃப் இருக்கான். செஃப்பால் வந்து டிஷ்ஷஸ் குக் பண்ண முடியும். ரைட், தெர் ஆர் n dishes. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் actually n values. Right, n values இருக்கு. size of the array is n, so n values இருக்கு. so total n dishes cook பண்ண முடியும். அந்த each dishes-க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு satisfaction level இருக்கு. ரைட், satisfaction level. ஸோ அந்த satisfaction level you have to maximize. so satisfaction level maximize பண்ணக்கூடாது. we have to maximize this like time coefficient. like time coefficient is nothing but time into satisfaction level. Right, like time coefficient is nothing but time into satisfaction level. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், satisfaction level. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்ஷாக he can prepare in 1 unit of time. one dish can be prepared in 1 unit of time. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 14 கொடுத்துருக்காங்க. ஏன் 14 கொடுத்துருக்காங்க? ஆஃப்டர் ரிமூவிங் த செகண்ட் அண்ட் லாஸ்ட் டிஷ். ஸோ செகண்ட் அண்ட் லாஸ்ட் டிஷ்ஷை நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ செகண்ட் டிஷ்ஷை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அண்ட் தென் லாஸ்ட் டிஷ்ஷை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து அதாவது ஃபஸ்ட்டு டிஷ் வந்து இப்போ -1, அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து -1 இன்ட்டு டைம் தான் வந்து என்னது டைம் லைக் டைம் கோஎஃபிஷியன்ட். ஸோ டைம் என்னது 1. ஸோ ஃபஸ்ட் யூனிட் ஆஃப் டைமில் இந்த ஒரு பர்டிகுலர் டிஷ்ஷை பண்ண முடியும். ரைட், அதே மாதிரி செகண்ட் டைமில் வந்து யூ கேன் டூ திஸ் பர்டிகுலர் டிஷ் 0 into 2. ரைட், ஸோ யூனிட் டைம் வந்து 2 செகண்ட், அதாவது ரெண்டாவது நிமிஷத்தில் யூ கேன் ப்ரிப்பேர் திஸ் டிஷ் ப்ளஸ் 5 into third minute you can prepare this dish. Right, into 3. and in the last dish வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஆன்சர் என்ன வருது? 15 - 1 which is 14. ஸோ நமக்கு ஆன்சர் 14 வருது. ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் லைக் டைம் கோஎஃபிஷியன்ட் யூ கேன் அப்டைன். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதனால இப்படி பண்ணியிருக்காங்க. ரைட், அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அண்ட் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏன் ரிமூவ் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஏன் ரிமூவ் பண்ணணும் நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். ரைட், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் டிஷ்ஷையும் லாஸ்ட் டிஷ்ஷையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரைட், அதாவது -8 சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் -8 as well as -9 நம்ம ரிமூவ் பண்ணோம். அது ஏன் ரிமூவ் பண்ணோம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அட் த எண்ட் ஐ வில் டெல் யூ வை வி ரிமூவ்ட். ரைட், அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ரைட், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, dishes can be prepared in any order. அந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. லைக் நம்மளுக்கு கன்ஸ்டன்ட்டாக இல்லை, நம்ம வந்து ஆர்டர் கூட மாற்றி பண்ணலாம். டிஷ்ஷஸ் வந்து ஆர்டர் மாற்றி கூட பண்ணலாம். ரைட், ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தே ப்ரிப்பேர்டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் 2 இருக்கிற டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தே ப்ரிப்பேர்டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் 3 இருக்க டிஷ் அண்ட் தென் 4 இருக்க டிஷ் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 2 இருக்க டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது யூனிட் டைம் 1ல் பண்ண முடியும். ரைட், அதனால into 1 ப்ளஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் 3 இருக்கிற டிஷ் விச் கேன் பி ப்ரிப்பேர்ட் இன் யூனிட் டைம் 2, அதாவது செகண்ட் மினிட்ல யூ கேன் ப்ரிப்பேர் திஸ். அண்ட் தென் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் 4 இருக்க டிஷ் யூ கேன் ப்ரிப்பேர் திஸ் டிஷ் இன் த தேர்ட் மினிட், அதாவது யூனிட் டைம் 3ல் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ டோட்டல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 20 கிடைக்குது, விச் இஸ் த மேக்ஸிமம் லைக் டைம் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுதான் உங்களோட மேக்ஸிமம் ஆன்சர். ஸோ இது வரைக்கும் நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஸோ ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு லாஜிக் தான். இப்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வி ரிமூவ்ட் -8 and -9. ரைட், ஸோ வி ஹேவ் டு மேக்ஸிமைஸ் த லைக் டைம் கோஎஃபிஷியன்ட். ஸோ இங்கே வந்து -9 and -8 நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் பிகாஸ் these two will give us these two will actually reduce our like time coefficient. Now maximize பண்ணனும், அதனால we remove this.
அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 எடுத்தோம் அண்ட் தென் 3 எடுத்தோம் அண்ட் தென் 4 எடுத்தோம். பேசிக்கலி வி ஹவ் சார்ட்டட் இட் இன் இன்க்ரீசிங் ஆர்டர், ரைட்? ஸோ அது ஏன் நம்ம இப்படி பண்ணோம், ஏன் நம்ம சார்ட் பண்ணோம், அதை நீங்கள் யோசிக்கணும். நம்மளோட ஃபார்முலா என்னது ஆக்சுவலி நம்மளோட லைஃப் டைம் கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலா என்னது டைம் இன்டூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் i. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்மளோட டைம் ஆஸ் வெல் ஆஸ் நம்மளோட டைம், ரைட், நம்ம டைம் ஆஸ் வெல் ஆஸ் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இது ரெண்டுமே மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா தான் வந்து வி கேன் மேக்ஸிமைஸ், ரைட்? அதனால வி ஆர் சார்ட்டிங். ஸோ இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஸோ வென் வி சார்ட் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல், இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் 4 இஸ் ஆக்சுவலி த மேக்ஸிமம் வேல்யூ. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து இங்கே வந்து 1 இருக்கும், அதாவது இங்கே வந்து 1 இருக்கும், டி வந்து 1 இருக்கும். தீஸ் ஆல் டி வேல்யூஸ், ரைட்? டி, ஸோ டி 1 இருக்கும், அண்ட் தென் டி வந்து இங்கே 2 இருக்கும், அண்ட் தென் டி வந்து இங்கே 3 இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. பாருங்க, 4 into 3 மேக்ஸிமம் வேல்யூ. சப்போஸ் நீங்கள் வந்து ஆர்டர் மாற்றி போட்டிங்கன்னா யூ வில் நாட் கெட் த ரைட் ஆன்சர். சப்போஸ் நீங்கள் வந்து 3-4-2 நம்ம வைக்கலாம், ரைட்? 3-4-2 ஆர்டரில் நம்ம வந்து குக் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம், ரைட்? 3-4-2 ஆர்டரில் வி ஆர் கால்குலேட்டிங்னு வச்சுக்கலாம். ஸோ டைம் வந்து எப்பயுமே இங்கே 1 இருக்கும், 2 இருக்கும், இங்கே அண்ட் தென் இங்கே 3 இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 into 3 வந்து 6 வருது. நம்ம ப்ரீவியஸாக நம்ம பண்ணும்போது என்ன வந்துச்சு, ப்ரீவியஸாக வி காட் 12. ஸோ தட் இஸ் த ரீசன் வை வி ஆர் சார்ட்டிங், ரைட்? ஸோ சார்ட் பண்ணுறோம். ஸோ சார்ட் பண்ணி வி ஆர் சால்விங் திஸ் ப்ராப்ளம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஷன்லேயே வந்து தே ஹவ் கிவன் தட் யூ கேன் ஆல்சோ ரிமூவ் த டிஷ்ஷஸ் இஃப் இட் இஸ் நாட் கிவிங் த மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க dishes can be prepared in any order and chef can discard some dishes to get the maximum value, right? So இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா they have removed this -8 and -9. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா we have actually 2 possibilities for every element, right? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த -1 சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா either you can pick this rather you can take this, right? Or you can not take this, right? Not take this. அதே மாதிரி இந்த -8 எடுக்கலாம். -8க்கும் அதே மாதிரி தான், either you can take this or not take this, right? ஸோ take not take வந்து எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் பாசிபிள் இருக்குது, ரைட்? either you can take the particular element or not take the element. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் let's say I'm taking this -1, right? -1 நான் வந்து எடுத்துக்கிறேன். -1 வந்து I'm taking this -1 and I'm not taking this -8, right? I'm not taking this -8. I'm taking this 0 எடுத்துக்கிறேன். And 5மே I'm taking. 9மே -9மே I'm -9 வந்து I'm not taking, right? ஸோ இந்த ஒரு பாசிபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாசிபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா we are getting the maximum answer as 14, right? இதே மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா -1 வந்து just a second. Yeah, all right. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த -1 இருக்குது தெரியுமா? இந்த -1னா இந்த -1 நீங்கள் வந்து எடுக்கலைன்னா வச்சுக்கோங்க. let's say you are not taking this -1 and you are taking this -8 வந்து you are taking and 0 வந்து not take 0 வந்து நீங்கள் எடுக்கல, ரைட்? and 5 வந்து you are taking and then -1 you are taking. ஸோ இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? -8 into 1 -8 into 1 plus -8 into 1 plus 5 into 2, right? ஏன்னா யூனிட் டைம் 2ல வந்து you're cooking this 5 plus -9 into 3 ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் ஆன்சர் யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் இன் நெகட்டிவ். அதாவது நெகட்டிவாக உங்களுக்கு ஆன்சர் வரும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா யுவர் ஆன்சர் வில் பி நெகட்டிவ்ல உங்களுக்கு ஆன்சர் வருது, விச் இஸ் த மினிமம் வேல்யூ. ஸோ அதனால திஸ் கேன் பி த ஆன்சர். ஸோ அதனால வி ஹவ் டு எக்ஸ்ப்ளோர் ஆல் த பாசிபிள் காம்பினேஷன்ஸ், ரைட்? ஸோ டேக் நாட் டேக் லாஜிக்கை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் டேக் நாட் டேக்கு நம்ம எப்படி ஒரு ரெக்கர்ஷன் எழுதலாம். ஸோ நான் இப்போ என்ன சொன்னேன், ஜஸ்ட் வி ஹேவ் டு ஃபைண்ட் ஆல் த காம்பினேஷன்ஸ். எல்லா காம்பினேஷன்ஸும் நம்ம ட்ரை பண்ணணும். எல்லா காம்பினேஷன்ஸும் ட்ரை பண்ணணும்னாலே வி ஜென்ரலி யூஸ் ரெக்கர்ஷன். ஸோ நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம எல்லா பாசிபிள் பார்ட்ஸ் எல்லா பாசிபிள் வேஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா வி வில் யூஸ் ரெக்கர்ஷன், ரைட்? ஸோ நேற்று கூட ஒரு வீடியோ வந்துச்சு, Leetcode டெய்லி சேலஞ்ச். ஸோ நேற்று கொடுத்த வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா வி யூஸ்ட் ரெக்கர்ஷன் அண்ட் தென் வி ஃபைனலி மெமோைஸ்டு, ரைட்? மெமோைசேஷன் பண்ணோம், விச் இஸ் அ டைனமிக் ப்ரோக்ராமிங் சொல்யூஷன். ஸோ இந்த அப்ரோச் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதலாம். டேக்கு நம்ம என்ன கண்டிஷன் எழுதலாம்னா, டேக் இஸ் நத்திங் பட் டேக் இஸ் த டைம் இன்டூ
நம்ம basically we have to maximize the like time coefficient, right? Sum of the like time coefficient. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா time into the particular value, அதாவது satisfaction arrayல இருக்கிற particular value s of I, right? This is for take condition plus function of I plus 1 and t plus 1, time plus 1, right? T plus 1. ஏன்னா வந்து நம்ம if we take this particular element, நம்ம next if we take this particular minus 1, next நம்ம எடுக்க போகிற எலிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து 2 ஆகிடும், ரைட்? அதனால நம்ம வந்து t plus 1 பண்ணுறோம். அதே மாதிரி ஐவும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் பிகாஸ் நெக்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு நம்ம போகிறோம், ரைட்? திஸ் இஸ் ஃபார் டேக். இது வந்து டேக் கண்டிஷன் இது. நாட் டேக்கு பார்க்கலாம். நாட் டேக். ஸோ நாட் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் டேக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு வேல்யூமே வந்து நீங்கள் ஆட் பண்ண மாட்டீங்க, ரைட்? அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா 0 ப்ளஸ் you're not adding anything. அதனால 0 ப்ளஸ் function of not takeல பார்த்தீங்கன்னா you're just skipping the particular value. அதனால I plus 1 பண்ணணும். You're skipping the value, so I plus 1, and you're not increasing the time. I mean you're not picking this particular element. அதனால வந்து டைமுமே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகாது. சப்போஸ் நீங்கள் வந்து மைனஸ் ஐட்டை வந்து நீங்கள் வந்து நாட் டேக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த மைனஸ் ஐட்டை you're not picking தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மைனஸ் ஐட்லேருந்து you're just moving to the next index. டைம் இன்க்ரிமெண்ட் பண்ண தேவையில்லை பிகாஸ் யூ ஆர் நாட் டேக்கிங் டைம். வந்து இஃப் யூ ஒன்லி டேக் திஸ் பர்டிகுலர் எலிமெண்ட் யூ ஹேவ் டு இன்க்ரிமெண்ட் த டைம், ரைட்? ஸோ ரைட், புரியுது நம்புறேன். ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு த கோட். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கோட். கோட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரைட்? ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் int n ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். int n இஸ் நத்திங் பட் satisfaction டாட் சைஸ், ரைட்? satisfaction டாட் சைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் n ஜஸ்ட் ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம் அரேவை, ரைட்? ஷார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் ஷார்ட் பண்ணணும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்ம ஏன் ஷார்ட் பண்ணணும்னா டு கெட் த மேக்ஸிமம் பாசிபிள் ஆன்சர் வி ஆர் ஷார்ட்டிங் திஸ் அரே. satisfaction டாட் பிகின், satisfaction டாட் எண்ட். ஆல் ரைட். ஸோ நம்ம ஷார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் டிக்ளேர் அ ஃபங்க்ஷன். ஸோ ஐம் கோயிங் டு டிக்ளேர் அ ஃபங்க்ஷன். ஸோ int ஃபங்க்ஷன் which will have the index and time in ஒரு வேரியபிள், ரைட்? டைம் in ஒரு வேரியபிள். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெக்டர் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். ஃபைன். அண்ட் டைம் வேரியபிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 1 இருக்கும். int டைம் இஸ் ஈக்குவல் டு இனிஷியலி 1 இருக்கும். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஈச் டைம் இந்த சொல்யூஷனை கால்குலேட் பண்ணும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா -1 into 1 பண்ணுறோம், அண்ட் தென் 0 into 2 பண்ணுறோம். அதாவது 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. டைம் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால டைம் வேரியபிள் வந்து இட்ஸ் ஈக்குவல் டு 1, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன எழுதலாம்னா லெட்ஸ் ரைட் த டூ கண்டிஷன்ஸ். int டேக் கண்டிஷன் என்னது? டேக் கண்டிஷன் இஸ் நத்திங் பட் த satisfaction of I into the time, right? Plus the recursion call. So plus next value I plus 1, time plus 1 and satisfaction அப்படியே பாஸ் பண்ணிடலாம், ரைட்? satisfaction அப்படியே பாஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாட் டேக். int நாட் டேக் கண்டிஷன் என்னது? நாட் டேக் வந்து பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் we are not picking anything, ரைட்? நம்ம எந்த ஒரு திங்கையும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அதனால 0 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் I plus 1, டைம் அப்படியே பாஸ் பண்ணிடலாம். அண்ட் satisfaction அரே அப்படியே பாஸ் பண்ணிடலாம், ரைட்? ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்? ஃபைனலாக we have to maximize both these two conditions. maximum of take not take. ஆல் ரைட், டேக் நாட் டேக் மேக்ஸிமைஸ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் அ ரெக்கர்ஷன், ரைட்? ஸோ பேஸ் கண்டிஷன் நம்மளுக்கு இருந்தாகணும். ஸோ பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும்? சப்போஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரே இருக்குது, ரைட்? ஸோ திஸ் இஸ் த கிவன் அரே. ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ நம்ம கிவன் அரே வந்து இது, ரைட்? ஸோ திஸ் இஸ் அவர் கிவன் அரே. சப்போஸ் நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன். ஸோ அதாவது நம்ம அரே வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை விட்டு லெட்ஸ் சே திஸ் கம்மிங் ஹியர் சம்வேர் ஹியர் அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஸோ இஃப் அதுதான் பேஸ் கண்டிஷன். இஃப் I is greater than or equal to satisfaction dot size, right? அதாவது index out of bound condition, I'm just going to return 0. சப்போஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கால்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து இந்த this will actually return 0. இந்த particular function will return 0. It's as simple as that. So இப்போ என்ன பண்ணலாம்னா just we can return function of எல்லா வேரியபிள்ஸும் அப்படியே பாஸ் பண்ணலாம். ஸோ I வந்து இனிஷியலாக 0 இருக்கும், டைம் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன், டைம் இஸ் ஈக்குவல் டு 1 இனிஷியலாக, அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாஸ் பண்ணுறேன், சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆல்ரைட், ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்ம சொல்யூஷன் அக்செப்டட்னு வருது. பட் இஃப் யூ ட்ரை டு சப்மிட் தி சொல்யூஷன் உங்களுக்கு வந்து டைம் லிமிட் எக்ஸீடட் எரர் வரும். ஏன்னா திஸ் இஸ் அ ரெக்கர்சிவ் சொல்யூஷன். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் அரௌண்ட் order of 2 power n, right? 2 power n, which is an exponential time complexity. Order of 2 power n time complexity. Because வந்து இங்கே பார்த்தீங்கன்னா you have two conditions. First வந்து டேக் இருக்கு, நாட் டேக் இருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2 power something வரும், 2 power something. ஸோ அதனால 2 power n which is exponential. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து டைம் லிமிட் எக்ஸீடட் எரர் வரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஜென்ரலாக நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ரெக்கர்ஷனில் டைம் லிமிட் எக்ஸீடட் எரர் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா we will try to memorize the solution. அதாவது we will use a extra space, we will use extra array to memorize the solution, right? ஸோ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட அரேயோட சைஸ் என்னவா இருக்கும்? ஸோ அரேயோட சைஸ் கண்டுபிடிக்க whether the array is 1D, 2D, 3D. ஸோ இதை கண்டுபிடிக்க நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா we will find the number of changing parameters in the function. ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலில் பார்த்தீங்கன்னா there are 2 changing parameters. அதாவது I வந்து from 0 to n சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 to n+1 வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. அதாவது வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ஸோ I வந்து பார்த்தீங்கன்னா I is changing from 0 to n-1, அதாவது 0 to n-1, right? 0 to n-1. அண்ட் நம்மளோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் 1 to n, right? 1 to n. அதாவது நம்ம டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இனிஷியலாக 1 இருக்குது, 2 இருக்குது, 3, 4. திஸ் இஸ் அவர் டைம் 5, ரைட்? 1 2 3 4 5 வருது நம்ம டைம். அதுவே வந்து நம்ம I வந்து பார்த்தீங்கன்னா 0 to n-1 வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. ஸோ வாட் ஐ கேன் சே இஸ் as there are 2 changing parameters, this is a 2D DP, ரைட்? 2D DP நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம். 2D DP யோட சைஸ் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் as said 2D DP யோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் I யோட சைஸ் என்னது? I is changing from 0 to n-1. ஸோ ஆஸ் நம்மளோட அரே வந்து 0 பேஸ் இண்டெக்ஸ், அதனால வந்து நான் வந்து n வச்சுக்கிறேன், ரைட்? அண்ட் நம்மளோட டைம் வந்து எது வரைக்கும் சேஞ்ச் ஆகுது? 1லேருந்து n வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால வாட் ஐ கேன் சே இஸ் n into n+1. நம்ம டைம் வந்து n+1, ரைட்? ஸோ n into n+1 சைஸில் I'm going to declare a 2D vector, அதாவது 2D மேட்ரிக்ஸ் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன், ரைட்? which is the DP மேட்ரிக்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி I'm going to memorize the solution. ஸோ vector of int dp. ஸோ இதில் என்ன பாஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து n, which is the size of the I, அதாவது 0 to n-1 வரைக்கும் போகுது I. ஸோ அதனால n and vector of int. நெக்ஸ்ட் வந்து டைமுக்கு நம்ம மெமோரைஸ் பண்ணணும். ஸோ n+1, டைமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா n+1, which is 1 to n வரைக்கும் அது போகுது. அந்த எல்லா வேல்யூஸுமே வந்து நான் -1க்கு நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன், ரைட்? அதாவது நம்ம டிபியில் ஐ எம் இனிஷியலைசிங் எவ்ரி வேல்யூ to -1. ஸோ இங்கே இருக்க எல்லா வேல்யூஸுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் இனிஷியலைஸ் to -1, ரைட்? ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் பாஸ் டிபி இன்டு ஆல் த ஃபங்க்ஷன் கால்ஸ். ஸோ டிபி எல்லா இடத்துலையும் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயும் பாஸ் பண்ணிடலாம் டிபி. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have to memorize. ரிட்டர்னில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? டிபி ஆஃப் I ஆஃப் டைம் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் இது. அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா let's say we have already pre-computed. நம்ம டிபி அரேல வந்து ஆல்ரெடி ப்ரீ கம்ப்யூட் ஆயிருந்துச்சுன்னா அதே வேல்யூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ கம்ப்யூட்டட் வேல்யூ, அதாவது செக் ப்ரீ கம்ப்யூட்டட் வேல்யூ, ரைட்? செக் ப்ரீ கம்ப்யூட்டட் வேல்யூ. சப்போஸ் ப்ரீ கம்ப்யூட் ஆயிருந்துச்சுன்னா we can use the same value. if dp of I and time is not equal to -1, we can just return dp of I of time, that particular value. ஆல்ரைட், புரியுது நம்புறேன். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆல் த வேல்யூஸ் இந்த டிபி ஆர் -1. சப்போஸ்
லெட்ஸ் சே நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து 5 வருதுன்னு வச்சுக்கலாம், which is not equal to -1, 5 is not equal to -1. ஸோ நம்ம செக் பண்ணுவோம் வெதர் இந்த ஆல்ரெடி ப்ரீ கம்ப்யூட்டர் இருக்கா நம்ம செக் பண்ணுவோம். சப்போஸ் -1 இல்லைனா இட் மீன்ஸ் தட் we have already pre-computed. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா this is not -1, ஸோ -1 இல்லை. ஸோ அதனால we can just pick this value and find the solution, right? Find the subproblemோட solution நம்ம அப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால இந்த ஒரு கண்டிஷன் நான் வந்து போடுறேன். அண்ட் ஃபைனலாக வாட் ஐ கேன் சே இஸ் ஃபைனலாக ஐ கேன் ஃபைனலாக ஐ கேன் ரன் த கோட் அண்ட் சி. ஸோ எல்லாமே முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். ஸோ பாருங்க அக்செப்டடும் வருது. லெட் மீ சப்மிட் அண்ட் செக். ஓகே, there is some issue. என்னன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ பாஸ் திஸ் டிபி, ரைட்? இந்த டிபி வெக்டர் ஆஃப் இன்ட்டு டிபி பாஸ் பண்ணியிருக்கேன், பட் ஐ டென்ட் பாஸ் இட் பை ரெஃபரன்ஸ். ஸோ மறக்காமல் பாஸ் பை ரெஃபரன்ஸ் பண்ணுங்க, அதர்வைஸ் யூ வில் ஆல்சோ கெட் டைம் லிமிட் எக்ஸீடட் எரர், ரைட்? ஸோ இப்போ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் கண்டிப்பாக அக்செப்ட் ஆகும். ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் அக்செப்ட் ஆகிடுச்சு, ரைட்? ஸோ மறக்காமல் யூ ஹேவ் டு பாஸ் பை ரெஃபரன்ஸ், ரைட்? ஸோ இதை மறந்துடாதீங்க. அண்ட் ஸோ நம்ம அப்ரோச் புரிஞ்சுன்னு நம்புறேன். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோம்னா we are using the take not take logic. either you take the element, particular element, or not take the element. and இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா to maximize the லைக் டைம் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்டன்ட் ஆன் டைம், ரைட்? இட் டிபெண்டன்ட் ஆன் டைம். அதாவது நம்ம டைம் வந்து எப்போ மேக்ஸிமம் ஆகும்னா நம்ம டைம் வந்து when it reaches the last element நம்ம டைம் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ டைம் இன்டூ தட் பர்டிகுலர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட். ஸோ அது வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ அதனால we are sorting the particular array. ஸோ இந்த அரே வந்து நம்ம இன்க்ரீசிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுறோம். ஸோ சார்ட் பண்ணிட்டா we will get the maximum லைக் டைம் கோஎஃபிஷியன்ட், ரைட்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா.